ஹை ப்ராஃபிட்டபிள் நல்லா ஏர்ன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து நான் கேஃபே மாடலை பற்றி ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஃபேவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோட்டல் அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கேஃபே மாடலில் வந்து மெயினாக நீங்கள் என்ன சேஃப் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்டு மேன் பவர் தேவையில்லை. ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரோசன் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் வந்து ஃப்ரோசன் வந்து கெடுதலாச்சே, இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ் கேஃபேலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கேஃபேல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் இன்டீரியர் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணிடுறாங்க. ரொம்ப சின்ன ஊர்களில் என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு. இப்போ நம்ம டீ காஃபி பற்றி பேசும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மைண்ட் எங்கே போகுதுன்னா, அந்த கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே அதுதான் இருக்குது. ஆரம்பத்தில் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கு கோலி சோடாலாம் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் வந்து 100% அதை விரும்பலை. பட் நான் சொல்கிறது வந்து ஒரு சில பிராண்டு தான், 100ல் ஒருத்தர் தான் பிரமாதமாக பண்ணுறான். மேன் பவர் தான் சார் இன்றைக்கி பெரிய விஷயமே. சின்ன பிஸ்னஸ் பீப்புளால் மேன் பவர் அஃபோர்ட் பண்ண முடியல. காஃபி மாஸ்டரோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 1500 வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்லாம் என்ன சொன்னார்னா, 1500 சம்பளம் ஒரு குவார்ட்டர் கேட்குறாருங்கிறாங்க. ரிஃப்ளெக்ட் நேர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அப்படி நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் சார் தான் நம்ம இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை ப்ராஃபிட்டபிள் நல்லா ஏர்ன் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்க்கலாம் சார். என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சார். இது உண்மையாகவே வந்து மக்கள் எல்லாரும் கூகுளில் அதிகம் தேடக்கூடிய கேள்வி. அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட்டபிள் தான் தேடுறாங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே மாதிரி ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் நிறையா விஷயம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா சேஃபான மாடல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கேஃபே மாடலை பற்றி ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. கேஃபே அப்படின்னா என்ன அப்படின்னா, குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் கான்செப்டில் வரும். ஓகே. ஒரு கேஃபேக்கு போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு சாப்பிடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் 45 நிமிஷம் ஆகும். கண்டிப்பாக. ஆர்டர் பண்ணி ஃபுட்டு வரதுக்கு 20 நிமிஷம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் குறைஞ்சபட்சம். ஒரு தோசை சாப்பிட்டாவே கேஃபேயை பொறுத்தவரைக்கும் ஒரு சாண்ட்விச் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணும், 10 நிமிஷத்தில் சாப்பிடணும், 20 நிமிஷத்தில் கஸ்டமர் வெளியே போயிடணும். ஸோ இது குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் மாடலில் வரும். கேஃபேவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோட்டல் அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ரொம்ப டீசெண்டான கேஃபே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவில் தாராளமாக பண்ணலாம். நான் சொல்ல அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து எக்யூப்மெண்ட்டு, ஃபர்னிச்சரு, இன்டீரியரு எல்லாமே. ஓகே. ஸோ ஒரு 5 லட்சம் இருந்தால் இந்த மாடலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணலாம். ஓகே சார். கார்ட்டுக்கு இது வந்து பெட்டர். நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு வந்து கார்ட் வேணாம் சார், நான் கடை மாடலாக போகணும்பாங்க. அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கேஃபே மாடல். கேஃபே மாடலில் வந்து மெயினாக நீங்கள் என்ன சேஃப் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசாக ஸ்கில்டு மேன் பவர் தேவையில்லை. ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரோசன் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ சாண்ட்விச்சுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், பேட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம், ஃப்ரோசனாகவும் பண்ணலாம். உங்களுக்கு மேன் பவர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கலாம். மேன் பவர் கம்மியாக போடணும், ஓனரே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஃப்ரோசனாகவும் போய்க்கலாம். ஓகே. நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் வந்து ஃப்ரோசன் வந்து கெடுதலாச்சே அப்படிம்பாங்க. இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும். 8 கோடி பேருக்கு மாடு இருக்கா பாலுக்கு அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். ஸோ எதுவுமே தப்பு கிடையாது கரெக்டாக செய்கிற வரைக்கும். புரியுது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து மேகி எல்லாமே மக்கள் சாப்பிட்றோம், பல வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம். இது 1 வருஷம் 2 வருஷம் கல்ச்சரில். நம்ம இந்தியாவில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 25லேருந்து 30 வருஷமாக ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக டெய்லி சாப்பிடக்கூடாது ஆப்வியஸாக, அது வந்து நம்மளே அட்வைஸ் பண்ணுறது தான். ஒரு பிஸ்னஸுக்கு கேஃபே மாடல் வந்து ஹைலி ப்ராஃபிட்டபிள் மாடல். 50% தான் ஃபுட் காஸ்ட். ஃப்ரோசனில் எல்லாமே வந்துருச்சு. மோமோஸ் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து பர்கருக்கு யூஸ் பண்ணுற பேட்டிஸ் எல்லாமே வந்துருச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெஜ் லாலிபப்பு, சிக்கன் நகட்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்துருச்சு. ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கம்பெனியும் பண்ணுறாங்க. நிறைய வெரைட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஹை ஆகாது. நீங்கள் ஒரு மேன் பவரை போட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா
அது கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஒரு மேன் பவர் சம்பளம் வந்து ஒன்றுமே தெரியாத கத்துக்குட்டிக்கு ₹500 சம்பளம், விவரம் தெரிஞ்ச ஆளுக்கு ₹1000 சம்பளம். அப்போ நீங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் போடும் பொழுது விவரம் தெரிஞ்ச ஆள் ₹1,20,000 நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்குறீங்க. புரியுது. அதே மாதிரி நான் சொல்கிற இந்த ஃப்ரோசன் அண்ட் ஃப்ரெஷ் மாடலை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பண்ணும் பொழுது ஒரு ₹15,000 ஒரு ஸ்டாஃப் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு ஸ்டாஃப் எடுக்க போகிறீங்க, 15,000 ஸ்டாஃப் ஒரு 3 பேர் எடுத்தீங்கன்னா 45,000 தான். புரியுது. 50க்குள்ளே முடிஞ்சிடும். இது நீங்கள் 30,000 கொடுத்து 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, எல்லாமே நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும். மேன் பவர் காஸ்ட்டு இன்ட்டு 3 ஆயிரும். ஸோ மேன் பவர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், இதுக்கு ஸ்கில்டு மேன் பவர் தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக வாஷிங்க்கு நீங்கள் வச்சுக்கிறீங்கள ஸ்டாஃபு, அந்த ஸ்டாஃபை எங்களோட எல்லா மாடல் ட்ரைனிங்லேயும் நாங்கள் ட்ரெயின் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது எதுவும் கரெக்ட் தான். நான் நிறைய கஃபேஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது நிறைய எல்லா இடத்துலையுமே நார்மல் டீ ஷாப் கூட இல்லாமல் இப்போ கஃபே மாரி மாற்றிட்டே வராங்க. இப்போ நம்ம ஒரு கஃபே வைக்கிறோன்னா ஒரு சைஸ் எவ்வளோ சார் தேவைப்படும் நம்மளுக்கு ஸ்பேஸ்? குறைஞ்சபட்சம் 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து டீசென்ட் சைஸு சார். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் 200 ஸ்கொயர் ஃபீட் சொந்த கடை இருக்குது சார், என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், கொஞ்சம் அவுட்டோர் சீட்டிங்லாம் பிளான் பண்ண சொல்லுவோம். அவுட்டோர் சீட்டிங்கோ இல்லை ஒரு ஸ்டாண்டிங் டேபிளோ பிளான் பண்ணி பண்ணும்பொழுது ஓரளவுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வழியே இல்லை அப்படின்னா 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டில் ஓகே. அதோட கம்மியாக கண்டிப்பாக கேஃபே பண்ணவே முடியாது, கொஞ்சம் ரொம்ப சிரமம். ஓகே சார். அதேமாரி லொக்கேஷன் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கஸ்டமர் வர்றது பார்த்து வைக்கணும். இந்த கஃபேலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் வச்சா கரெக்டாக இருக்கும் சார்? எந்த மாதிரி க்ரௌட் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். கேஃபேவை பொறுத்த வரைக்கும் மில்லேனியல்ஸ், அது போக வந்து உங்களுக்கு ஜென்சி. ஸோ காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு கமர்ஷியலான ஆஃபீஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் கேஃபேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசானவங்க இப்போ நம்ம ஊரில் வரதில்லை சார். நார்த்தில் 60 வயசில் சாண்ட்விச் சாப்பிட்றாங்க, நம்ம ஊர்லேயும் சாண்ட்விச் சாப்பிட்றாங்க. வேற பர்கர் பார்த்தீங்கன்னா 60 வயசு நம்ம ஊரில் பர்கர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து வேஃபிள்ஸு, 40 வயசுக்கு மேலே யாருமே வேஃபிள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில். நார்த்தில் ஸ்டில் பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கிறதுனால உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு டிசைட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். மாலுக்குள்ளே ஓகே ரெண்ட் ரொம்ப அதிகம், அந்த பட்ஜெட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் 5 லட்சத்துக்குள்ளே வராது. மாலுக்குள்ளே போகும்போது டெபாசிட்டே எங்கேயோ போயிடும். ஆனால் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இல்லை. ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இம்பல்ஸ் பர்ச்சேசிங் அதிகமாக இருக்கும். டக்குன்னு போவாங்க, பெருசாக பிளான் பண்ணிட்டு வரமாட்டாங்க, உள்ளுக்குள்ளே போனால் 1000 பில் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ வந்து காலேஜுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பண்ணலாம். பட்ஜெட்டாக போனோம் அப்படின்னா காலேஜ் பக்கத்தில் நீங்கள் 15,000-20,000 நிறைய வந்து கடைகள் வருது. நம்மளே இப்போ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் சஜஷன் கேட்பாங்க, சார் கேஃபே ஆரம்பிக்கலாம் இருக்கேன், காலேஜ் பக்கத்தில் 15,000 ரெண்ட்டுக்கு வருது, 20,000 ரெண்ட் வருதுன்னு. அது வந்து ஒரு நியாயமான ரெண்ட் தான். அது கொடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 15,000-20,000 பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் நிற்கிறதான வாய்ப்புகள் வந்து அதிகம். காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காம்படிஷன் நிறையா இருந்தால் நீங்கள் எப்படி அதில் வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஜெயிக்கிறதுக்கு பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. புரியுது சார். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு கஃபே வைக்கிறோம்னா அதுக்கு எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? நாங்கள் சொல்கிற மாடல் அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணலை, ஃப்ரோசன் அண்ட் ஃப்ரெஷ்ஷை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா எந்தளவுக்கு மெனு வந்து நீங்கள் வைடாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. கேஃபே மட்டும் அப்படின்னா நாங்கள் கேஃபேல என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம், சாண்ட்விட்சு, ஓகே, பர்கரு, ரெடிமேட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும். இது போக மில்க் ஷேக்ஸு, கோல்டு காஃபி, ஐஸ் டீ, மோமோஸில் பல வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு மெனுவில் வந்து ஒரு 60-80 ஐட்டம் நாங்கள் பசங்களுக்கு வந்து போட சொல்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த 80 ஐட்டத்தை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஸ்டாஃப் ப்ளஸ் ஓனர் சொல்கிறோம். ஓகே சார். ஓனர் கேஷ் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டில் ஒரு 3 ஸ்டாஃப் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தால் தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காருவாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ இன்டீரியருக்கு எவ்வளோ ஆகும், அப்புறம் டோட்டலாக நம்ம இது ஒரு வைக்கிறோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சார்? சார் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபேக்கு 5 லட்ச ரூபா வந்து தாராளமாக போது ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். இன்க்ளூடிங் நீங்கள் இன்டீரியர் சைஸ், ஆமாம் சார், இன்க்ளூடிங் இன்டீரியர்ஸு. சைஸ் வந்து மாறுது. நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறும் கண்டிப்பாக. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் கேஃபேலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வந்து சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீ டவுன்லோடே பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓன் ஃபோட்டோ ஷூட்டும் போகலாம். ஃப்ரேம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா என்ன சார் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன பெருசாக தேவைப்பட போகுது? இந்த பக்கம் ஒரு 4 ஃபோட்டோ, இந்த பக்கம் ஒரு 4 ஃபோட்டோ. இன்னொன்று கேஃபேல நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நான் இன்டீரியர் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், நான் வெளிநாட்டில் இந்த கேஃபேயை பார்த்தேன் அந்த கேஃபேயை பார்த்தேன், இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணிடுறாங்க. ரொம்ப சின்ன ஊர்களில் என்ன நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ ரேட் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு. இன்னொன்று அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தையும் 10 ரூபா வரைக்கும் கொடுக்க உங்களுக்கே மனசு வராது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 ரூபா கொடுக்குற போல் 50 ரூபாமிங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் குறையும்.
ஸோ காசுக்கேற்ற தோசை சிம்பிளாக இன்டீரியர் வச்சுங்க, வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸை கொடுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். ரொம்ப காஸ்ட்லியாக வச்சிட முடியாது, ரொம்ப தரமட்டமாக யாரும் கேட்கல. வேல்யூ ஃபார் மணி இருந்தால் நம்ம ஊரில் வந்து எந்த பிஸ்னஸ் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் மாடலோட இது பெட்டர் சார். ரெஸ்டாரண்ட் மாடலெல்லாம் வந்து 7லேருந்து 10% ப்ராஃபிட் பார்க்குறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இங்கே வந்து கேஃபே மாடலில் 25% வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஒரு மினிமம் டர்ன் ஓவர் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கூட்டமே எல்லா இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, ஹைலி காம்படிட்டிவான ஏரியாவில் போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு வியாபாரமே நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஃபுட்ஃபால் அதிகம் உள்ள ஏரியாவில் திறந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 8,000 10,000 ரூபா பண்ணுறீங்க, ஒரு 3 லட்ச ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து நிற்கணும். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி ஷாப்ஸ்லாம் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறேன். மந்த்லி 1.5 lakhsலாம் ஏர்ன் பண்ண முடியுது, ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? டீ காஃபி கடைகளில் 1.5 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம் சார். ஈரோடு மாதிரி ஊர்களே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1.5 லட்ச ரூபா சர்வ சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க. இல்லை மெனு வந்து கொஞ்சம் வைடு தான் இருக்கணும். இப்போ நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க எல்லாரும் வருவாங்க. நான் ஃப்ரான்ச்சைசியை நேம் பண்ணக்கூடாதுங்க சொல்லலை. 75 லட்ச ரூபா கருப்பட்டி ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க வரைக்கும் எங்கிட்ட மெனு எக்ஸ்பேண்ட் பண்ண வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாப்புலர் ஃப்ரான்ச்சைசிஸும் வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா வெறும் டீ காஃபி வாங்கி வைக்கிற பப்ஸு சமோசா கட்லெட்டை வச்சு 8,000 10,000 சார் பண்ண முடியுது. ஒரு 15,000 20,000 பண்ணால் லாபம் வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே போகுது சார். அப்போ ரீசெண்டாக எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா ஐட்டம் ஏற்ற அதாவது ஒரே இடத்த 10 வெரைட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டகரிஸ் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக ஒரு நாளைக்கு வந்து 40லேருந்து 50 ஜூஸ் விற்கிறாங்க. 60 ரூபா 70 ரூபா போட்டுங்க. அந்த சேல் வந்து உங்களுக்கு வந்து மாதம் ஆடப் ஆகும் கண்டிப்பாக. அதே மாதிரி சாட் ஐட்டம் சேர்க்குறாங்க. ஓகே, இதெல்லாமே உங்களோட சேல்ஸை வந்து ஒரு நாள் உங்களோட சேல்ஸ் ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணும். வெறும் காஃபி டீ வச்சு 6,000லேருந்து 10,000 ரூபா பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக நீங்கள் சாட்டு சேர்க்குறீங்க, ஜூஸ் ஐட்டம் சேர்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு 3,000 சேர்ந்துன்னு வச்சுக்க. நான் சொல்லுது மினிமம் 6,000 ரூபா மாதத்துக்கு வந்து 1,80,000 ரூபா சேல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ இதை வந்து ப்ராஃபிட் வந்து 50,000 60,000 இது ஆட் ஆன் ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் காஃபி டீயை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா பண்ணி 3 லட்சம் பண்ணும்போது 1 லட்ச ரூபா வருதுன்னா இது உங்களுக்கு 50,000 60,000 கொடுத்துருது. புரியுது. ஸோ நீங்கள் வந்து வெரைட்டியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். காஃபி டீயில் என்ன மாதிரி மெனு காம்பினேஷன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக வாங்கி வைக்கிற ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க. காஃபி டீ போட போகிறீங்க, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸியோ ஓன் பிராண்டோ பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கேஃபே மாடல் அப்படியே இதில் கொண்டு வரலாம். நார்த் இந்தியா பூரா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒரு ரொம்ப பாப்புலரான பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயோஸ்ன்னு இருக்குது. ஓகே, அவங்களோட கான்செப்ட்லாம் இதுதான். டீ காஃபி இருக்கும், இது போக கேஃபே ஐட்டம் பூரா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ சேல்ஸ் ஒரு நாளைக்கு 40,000 50,000 சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஏரியாவில் வச்சுருப்பான்னு வச்சுக்கலாம். எல்லாம் மாதம் 15 லட்ச ரூபா பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து நார்மலான ஏரியாவில் வச்சாவே வந்து 15,000 20,000 ரூபா பண்ண முடியும். கேஃபே இடத்துல நீங்கள் சாண்ட்விச் கொடுக்கலாம், பர்கர் கொடுக்கலாம். நிறையா நம்ம பசங்கள்லாம் ஃப்ரைட் சிக்கன் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃப்ரைட் சிக்கன் வச்சு பர்கர் பண்ணலாம், ஃப்ரைட் சிக்கனை வச்சு ரேப் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெனுவில் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கோம். ஜூஸ் வந்து நல்ல சேல்ஸ் ஆகுது வெயில் காலத்தில். எல்லாமே ஃபலூடா கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் கேஃபேயில் வந்து ஃபலூடா வரும், கோல்டு காஃபி வரும். ஸோ ஒன்றுமே வந்து உங்களுக்கு சேல்ஸை வந்து ஆடப் பண்ணும். சாதாரணமாக 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இந்த ஷாப்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கும் சார்? காஃபி கடைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் நல்லாயிருக்கும் சார். அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. 300 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வேணுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் தப்பே கிடையாது. நீ 800 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போனீங்கன்னா லஞ்சே நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். நான் சொல்ல ஒரு பேசிக் லஞ்சு, ஒரு டிஃபனு, இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம டீ காஃபி பற்றி பேசும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மைண்ட் எங்கே போகுதுன்னா அந்த கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே அதுதான் இருக்குது. அது எப்படி நல்லா போயிட்டுருக்கா சார்? சரி, சென்னையிலலாம் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே அது வந்து இன்னும் பாப்புலர் ஆகலை. பட் ஸ்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே 75 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்துகிட்டு சார் வந்து ஆரம்பத்தில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சாஃப்ட் ட்ரிங்க்கு கோலி சோடாலாம் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. மக்கள் வந்து 100% அதை விரும்பலை. புரியுது. நீங்கள் கடையில் சார் கருப்பட்டி ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும், கருப்பட்டி அல்வா ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும், கருப்பட்டி ஸ்நாக்ஸ் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும். வெறும் கருப்பட்டி போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் தாங்க முடியாது. இப்போ ஒரு சில பேர் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் சொல்கிறது வந்து ஒரு சில பிராண்டு தான், 100ல் ஒருத்தன் தான் பிரமாதமாக பண்ணுறான். பாக்கி 99 பேரும் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறேங்கிற வந்து எங்கேயோ போய் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து
கருப்பட்டி ஸ்நாக்ஸ் வச்சுக்கங்க, கருப்பட்டி காஃபி ஒரு ஆப்ஷனாக வச்சுங்க. நான் எங்கள் கிளாஸில் கருப்பட்டி காஃபி கற்றுக் கொடுக்குறோம். கருப்பட்டி காஃபி ஒரு ஆப்ஷனாக வச்சுங்கன்னு சொல்கிறோம். ரெகுலர் காஃபி வச்சுங்க, கருப்பட்டி யார் குடிக்கணும்னு விரும்பினாலும் கருப்பட்டி காஃபி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம மும்பை சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாட் ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஷாப்லாம் இருக்கும் நிறையவே. அங்கேயும் டீ காஃபி இருக்கும், ப்ளஸ் வந்து ஜூஸ் இருக்கும், அப்படியே சாட் ஐட்டம்ஸும் விற்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்தமாதிரி பார்க்க முடியல. அந்தமாதிரி ரன் பண்ணால் நல்லா ப்ராஃபிட்டாக இருக்குமா சார்? நல்ல ப்ராஃபிட் இருக்கும் சார். சேட்டு நம்ம ஊரில் நல்லா விரும்புகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சேட் மாஸ்டர் சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு சேட் மாஸ்டர் சம்பளம் வந்து 1000 ரூபா கேட்குறாரு. ஓகே. அசிஸ்டன்ட் வந்து 600 800 வரைக்குமே போயிடுது. சேட் மாஸ்டர் 1000, நீங்கள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 800, இல்லை நீங்கள் 500 600ன்னு கணக்கு போட்டாவே 1200 ரூபா வச்சுங்களேன். ஆன் ஆவரேஜாக மாத சம்பளம் 45,000 ரூபா. நார்த் இந்தியன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும், தங்க இடம் கொடுக்கணும். இது 2 வச்சுங்க, 2 பேருக்கு ஒரு 10 ஆட் ஆன் போட்டுங்க. அப்போ 65,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சாட் மாஸ்டர் வைக்கிறது ஒர்த்தா அப்படின்னா கிடையாது. புரியுது. ஏன் சின்ன கடை இல்லை, பெரிய கடையில் ஓகே. இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா பண்ணக்கூடிய கடையில் நீங்கள் ஒரு சாட் மாஸ்டர் எடுத்தீங்கன்னா ஓகே. சின்ன கடையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எஸ்ஓபி வந்து ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்துருவோம். ஓகே. நார்த் இந்தியன் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களே பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சூப்பர். ஸோ மெயினாக உங்களுக்கு மேன் பவரை மிச்சப்படுத்தினாவே, இப்போ எல்லோரும் பயப்படுறது வந்து, சார் சாட் மாஸ்டருக்குள்ள சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். இன்னொன்று, நாங்கள் பஜ்ஜி போண்டாலாம் கிளாஸ் எடுக்கிறோம். இதே பிரச்சனை தான். பஜ்ஜி போண்டா மாஸ்டர் 1000 ரூபா கேட்குறாரு. நாங்கள் அந்த கிளாஸ் 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, சார் பஜ்ஜி போண்டா கிளாஸ்க்கு வந்து நான் வந்துடுறேன், காஃபி டீ எடுக்கிறவங்க பூராமே கிட்ட பஜ்ஜி போண்டா கிளாஸ் எடுப்பாங்க. மேன் பவர் தான் சார் பெரிய விஷயமே. சின்ன பிஸ்னஸ் பீப்புளால் மேன் பவர் அஃபோர்ட் பண்ண முடியல. இவங்களே ஒரு 15,000 20,000 ரூபா வேலை பார்த்துட்டு தொழில் பண்ணணும் ஆசையாக வராங்க. திருப்பி இவங்களுக்கு எப்படி 30,000 ரூபா கொடுக்க மனசு வரும்? கண்டிப்பாக. எங்களுக்கு வந்து கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேன் பவருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு தான் வருவாங்க. ஃப்ரான்ச்சைசி எடுக்க முடியல அப்படிங்கிறது அடுத்தது வேறு விஷயம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறவங்க எல்லாமே வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க, 30,000 ரூபா கொடுக்க முடியல சார், நாங்களே கற்றுக்கிட்டு பண்ணலாமே சார். ஒரு விஷயத்தை நான் 10,000 ரூபாய் கற்றுக் கொடுக்குறேன், 6 மாதம் அதை நீங்கள் சம்பளமாக கொடுத்து கடையை ட்ரையல் பார்த்தாவே 1,80,000 ரூபா ஒரு மாஸ்டர். கண்டிப்பாக. என்கிட்ட நீங்கள் 4 கிளாஸ் வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து 100% சேவ் பண்ணலாம். புரியுது. சேலரியில். ஓகே சார். இப்போ நாம் வந்து இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு இங்கே போய் நம்ம ஏதாவது ஸ்டாஃப் வைக்கிறோம்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா ஈஸியாக? இதை சார் ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம் சார். அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்குறீங்க, நீங்கள் வந்து ஸ்டாஃப் ஓடி போனால் பயப்பட வேண்டாம். உங்களையே நான் எல்லாமே பண்ண சொல்லலை. நீங்கள் ஒரு 3 ஸ்டாஃப் 4 ஸ்டாஃப் வந்து கற்றுக்குட்டியை வச்சுட்டு கூட கற்றுக் கொடுக்கலான்னு சொல்கிறேன். புரியுது. அவங்க ரொம்ப சேலரி ஆமாம், உங்களுக்கு மாஸ்டர் தேவையில்லை. இல்லை, இப்போ காஃபி மாஸ்டரோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 1,500 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. புரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்லாம் என்ன சொன்னாருன்னா, 1,500 ரூபா சம்பளம் ஒரு குவார்ட்டர் கேட்குறாருங்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாயில் ஒரு தொழிலை கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு பார்ப்பாங்க. அதை நம்ம டீ ஷாப் கூட கம்பைன் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசணும். ஆனால் அதை தனியாக வச்சு பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா சார்? தனியாக பண்ணலாம். ஃப்ரெஷ் ஜூஸை பொறுத்த வரைக்கும் சீசனல் அப்படிங்கிறதுனால ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சார். சாண்ட்விச் சேர்த்துக்கலாம். ஜூஸ் அண்ட் சாட்லாம் நார்த்தில் ரொம்ப பாப்புலர். அதே மாதிரி ஜூஸோட சாண்ட்விச் வச்சுருப்பாங்க. ஆமாம், அது எல்லாமே ரொம்ப பாப்புலர். கொஞ்சம் ஸ்நாக்ஸோட வச்சிங்கன்னா இது ஒரு தனி மாடலாகவே போகலாம். இப்போ பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜூஸ் அண்ட் சாட் கார்னர் போட்டிருப்பாங்க. நம்ம நீங்கள் பெருசாக பார்க்க முடியாது. பார்த்துருக்கேன். பிரெட் ஆம்லேட் ஜூஸ், அப்புறம் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஜூஸோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து வச்சுக்கணும் சார். அந்த ஊரில் என்ன ஸ்நாக்ஸ் அதிகம் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸோடு போகலாம். ஜூஸ் மாஸ்க்கு சம்பளம் கொடுக்க வேணால் நாங்கள் இருக்கோம், நீங்கள் கற்றுக்கிட்டு தாராளமாக பண்ணலாம். ஓகே சார். இது நம்ம வந்து போன வீடியோவில் வந்து காட் மாரி பார்த்தோம், சின்ன கடை கூட ஓகேண்டு. இந்த மாதிரி போகும்போது எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும் சார்? இது வந்து ஒரு 250 300 ஸ்கொயர் ஃபீட் வேணும் சார். உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 80 100 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்குவீங்க. அப்புறம் 100 ஸ்கொயர் உட்காரதுக்கு பத்தாது, ப்ரொடக்ஷன் ஏரியாவை குறைக்கணும். அதனால் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்னா நீங்கள் ஒரு 4 டேபிள் 4 சேர் போடலாம் இல்லையா? புரியுது. அதுக்கு இது வேணும். இல்லாட்டி கொஞ்சம் வெளியே இடம் இருக்கணும். ஓகே. பார்க்கிங் வேணும். அதுபோக உங்களுக்கு வெளியே வந்து நீங்கள் சீட்டிங் போட முடியாட்டி ஸ்டாண்டிங் டேபிளாவது போடணும். ஓகே. இது நம்ம லேர்ன் பண்ணி கொடுக்குறீங்க. இது நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸ்டாஃப் எந்த மாதிரி எத்தனை பேர் வைக்கலாம் இதுக்கு? இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடில் வந்து நீங்கள் வந்து யாரை வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி வாஷிங் லேடியை கூட ட்ரெயின் பண்ணலாம். ஜூஸ் கடை ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஓனர் இருந்து ஒரு 2 ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா வந்தால் 3 பேர் மோர் தென் எனஃப். ஓகே சார். அதேமாரி இப்போ பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா KFC ரொம்ப ஒரு பிராண்ட் வந்து நேம் பதிச்சிருக்காங்க. அந்தமாரி நம்ம ஏதாவது ஷாப் வைக்கலாமா இந்த ஃப்ரைட் சிக்கன் ரிலேட்டடாக? தாராளமாக பண்ணலாம் சார். நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ KFCயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 4,000 கோடி ரூபா வரைக்கும் அவங்களால வந்து ஃப்ரைட் சிக்கன் விற்க முடியுது. உலகத்திலேயே அதிகம் சிக்கன் விற்கிறது KFC தான். பட் 4,000 crore நம்ம இந்தியாவில் வந்து டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் டபுள் ஆகும்னு நம்புகிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு 10,000 கோடி வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம வாவ் மோமோஸ் மாதிரி பிராண்ட் எல்லாமே வாவ் சிக்கன் ஆரம்பித்தாங்க. ஒரு ஃபவுண்டர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சார் வந்து KFC வந்து 10,000 கோடி பண்ண போகுது அப்படிங்கும் பொழுது 5 வருஷத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபோர்காஸ்ட் இருக்கும் பொழுது
நான் வந்து 1000 கோடி பண்ண முடியும் நம்புகிறேன், அதனால தான் அந்த பிராண்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு. ஸோ உங்களால் 5 லட்சம் 10 லட்சம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இங்கே கேள்வியே. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். ஆமாம் ஆமாம், வியாழக்கிழமை ரொம்ப கம்மி சாப்பிட மாட்டாங்க. அப்போது நம்ம இந்தியாவில் சிக்கனை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா? சார், இந்தியாவோட டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 65% வந்து இந்தியாவில் வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாங்க. ஓகே. 35% தான் வந்து வெஜிடேரியன் பீப்புள். இன்னொன்று, இந்த 65%ல் 95% பேர் வந்து சிக்கன் தான் சாப்பிட்றாங்க. ஓகே. இதுதான் இதோட பியூட்டியே. ஓகே. பாக்கி வந்து என்ன ரீசன்னால கம்மி அப்படின்னா, சீ ஃபுட் வந்து அலர்ஜி ரீசன்னால கம்மியாக சாப்பிட்றாங்க. அதே மாதிரி மட்டன் ஏன் கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா ஃபேட் இஷ்யூ அப்படிங்கிறதுனால கம்மியாக சாப்பிட்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்ற 65% பேர்லேயுமே 95% பேர் வந்து சிக்கன் சாப்பிட்றாங்க. இது பெரிய மார்க்கெட். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீமுக்காக என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் ஃப்ரான்ச்சைசி வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 60 lakhs கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு மட்டும். அவ்வளோ பே பண்ணி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அதில்? அது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஓகே சார். 120 ரூபாய்க்கு ஸ்கூப் ஊற்றிங்கன்னா ஓகே. இப்போ நம்மகிட்ட வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க, சார் வந்து ஃப்ரான்ச்சைசி 30 லட்சத்துல இருக்குது சார். ஐஸ்கிரீம் ஃப்ரான்ச்சைசி 30 lakhsல ப்ரீமியம் பிராண்டு இருக்குது. அமெரிக்கன் பிராண்டே இந்தியாவில் வந்து 30 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னோட தெரிஞ்ச ஒரு நண்பருடைய நண்பர் எடுத்தார் என்று சொன்னார், சார் 30 லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைசி அப்படின்னாரு. சாதாரணமாக நீங்கள் 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பணம் இருக்க அளவுக்கு ஓகே. நார்மலாக நீங்கள் 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் அதே மாடலை ரெப்ளிகேட் பண்ணலாம். 60 லட்சம் பண்ண எப்படின்னா சார், ஐஸ்கிரீம் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கணும். ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் நான் கற்றுக் கொடுக்கல. ஓகே. ஐஸ்கிரீம் வச்சு எப்படி விளையாடணும்னு கற்றுக் கொடுப்போம். நீங்கள் வெளியில் ஒரு நல்ல ப்ரீமியம் பிராண்டை வாங்கி ஸ்கூப் கொடுக்கலாம். அவன் 120 ரூபாய்க்கு கொடுக்குறான்னா உங்களால் வந்து 60 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் தாராளமாக. அவங்க ஃபலூடா 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் கற்றுக் கொடுக்குற ஃபலூடாவை அதே ஸ்டாண்டர்டில் உங்களால் 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியும், 120 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். 250 120 அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தாராளமாக பண்ணலாம். நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஐஸ்கிரீம் ஷாப்போட ஸ்நாக்ஸ் போட்டால் உங்களுக்கு வந்து அது சீசனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அதே நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கேஃபே மாதிரியே நீங்கள் டிசைன் பண்ணலாம். இதுக்குள்ள ஸ்டாஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லேர்ன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆமாம் சார், ஆமாம். இதில் வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் கிராமேஜ் எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். புரியுது. ஒரு ஸ்கூப்புக்கு 1.5 ஸ்கூப் போட்டாங்கன்னா நட்டமாயிரும் ஓனருக்கு இல்லையா? அதெல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஸ்டாஃபுக்கும் ட்ரெயின் பண்ணுறோம் சார், ஓனருக்கும் ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் ஐஸ்கிரீம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க ப்ரீமியமாக அவங்க பண்ணுற அளவுக்கு இங்கே திக் ஷேக்லாம் பண்ண முடியுமா? நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? தாராளமாக சார். இப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட் வச்சு தான் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப ப்ரீமியமான ப்ராடக்ட். இப்போ ஸ்டார்பக்ஸ் மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணுற ப்ரீமியம் ப்ராடக்ட்டை வச்சு எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களால் விற்க முடியணும். நீங்கள் சொல்லணும், சார் என்னால் வந்து மில்க் ஷேக் வந்து 120 ரூபாய்க்கு விற்க முடியும், இல்லை 200 ரூபாய்க்கு விற்க முடியும், இல்லை 300 ரூபாய்க்கு விற்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களுக்கு 120 ரூபா கொடுக்குற ரெசிபியை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும், 300 ரூபாய்க்கு கொடுக்குற ரெசிபியும் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னொன்று, மற்ற கிளாஸுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த ப்ராடக்ட்டும் விற்க மாட்டோம். புரியுது. எல்லாமே வெளியே ரெஃபர் பண்ணிடுவோம். எந்த ப்ராடக்ட் என்கிட்ட வாங்க வேண்டாம். இப்போ என்ன ட்ரெண்டுன்னா, கிளாஸ் எடுக்கிறவங்க பூரா ப்ராடக்ட் விற்கிறாங்க. ஆமாம். ஸோ அதனால் அதை வச்சு தான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ பானிபூரி கிளாஸ் ஒருத்தர் எடுக்கிறாரு, நமக்கு தெரிஞ்சவர், அவர் பானிபூரி பவுடர் வச்சு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் பானிபூரி பவுடர் வாங்காமல் நீங்கள் வந்து பானிபூரி கடையை ரன் பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி வாங்க கற்றுக்குறோம், நான் கொத்தமல்லி விற்க முடியாது. இப்போ நம்ம இத்தனை மாடல் உங்கள்கிட்ட நான் பேசினேன் வைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, ஏன் இதை நம்ம ஹை ப்ராஃபிட்டபிள் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மேன் பவர் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கத்துக்குட்டிக்கு சம்பளம் கம்மி, கரெக்ட், கத்துக்குட்டிக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து மேன் பவர் சேலரியை பயங்கரமாக மிச்சப்படுத்துறீங்க. கண்டிப்பாக 30,000 கொடுக்குற இடத்துல 15,000 கொடுக்குறீங்க. இன்னொன்று, குப்பையில் போடுறதுக்கே பெருசாக வேலை இருக்காது. ஆமாம், லோ வேஸ்டேஜ் மாடல். இது 2 நாள் தான் ஒரு கடை வந்து அடி வாங்குது. புரியுது. ஸோ இந்த ரெண்டையும் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி 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 ஹை. ஓகே சார், இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ராஃபிட்டபிளில் நம்ம எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு நிறைய ஐடியா சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் இங்கே கொடுக்குறோம், அதை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுக்குறேன், அதுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு. நன்றி விக்ரம்.